வணக்கம். இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி தான் பண்ண போகிறோம். பீஃப் பிரியாணிக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிக்கிறவங்க நான் சொல்கிற அளவுகளில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா 1 kg பீஃப் மட்டன் எடுத்துக்கிட்டேன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துகிட்டேன். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், சரியா? ஸோ அதை எடுத்து நல்லா கழுவி, மட்டனை கழுவி ஒரு குக்கரில் போட்டு லைட்டாக மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 15 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மசாலாஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 7-8 காஷ்மீரி மிளகாய் வத்தல், 7-8 முந்திரி வந்து டேஸ்ட்டுக்கு தான் இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா வந்து நான் 2க்குமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், பாதி வந்து வறுவலுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ரெடி பண்ணேன். இந்த பிரியாணி மசாலா தனியாக போடுவோம் இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 7-8 குட்டி குட்டியாக சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறமா 1.5 கப் கிட்ட தயிர், ஏன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்கலை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் போட்டு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நல்லா காஞ்சோடனே வெங்காயம் போட்டு, வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. 4-5 பச்சை மிளகாய் போடுங்க, அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கறியை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ கறி மட்டும்தான் எடுத்து இதில் போட்டு நல்லா அதை எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு மசாலா, அந்த மசாலாவையும் ப்ளஸ் நம்ம பிரியாணி மசாலா இருந்துச்சுல்ல, அதையுமே 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் சொன்ன மாதிரி பாதி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மசாலா அரைச்சிக்கோங்க. இன்கேஸ் காரம் பத்தலைனா கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்து நல்லா அந்த கறி, அந்த மசாலா எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கி விடுங்க. அதோட நம்ம எடுத்து வச்ச 1.5 கப் 2 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தயிர். ஏன்னா புளிப்பு நமக்கு இது மட்டும்தான். லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விடுவோம், அவ்வளோதான். தக்காளி நான் சேர்க்கலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த 1 டம்ளர் கிட்ட இந்த சூப் தண்ணி இருந்துச்சு, கறி வேக வச்ச தண்ணி, அதை ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் கொதிக்க விட்டேன். ஏன்னா அந்த மசாலாஸ்லாம் அந்த கறியில் இறங்கணும் இல்லையா, அதுக்காக நான் கொதிக்க விட்டுட்டு மீதி இருக்கிற தண்ணி 1க்கு 2 டம்ளர் எடுத்தேன். ஸோ 6 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் சூப்பு, மீதி 5 டம்ளர் சூடு பண்ணி தண்ணி இதில் கலந்து லெமன் புழிஞ்சு விட்டு உப்பு, தண்ணி, லெமன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அரிசியை நான் என்ன பண்ணேன்னா, பிரியாணி பாத்திரம் வைக்குவோம் இல்லையா, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அப்போ வந்து நான் அரிசியில் தண்ணி விட்டு ஊற வச்சுருவேன். ஸோ இந்த இப்போ மசாலாஸ்லாம் நல்லா 1 by 1 வதங்கி வெளியில் வரத்துக்கும் இந்த அரிசி ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும் டைமு. ஸோ இப்போ அந்த அரிசியை போட்டு அதில் என்ன பண்ணுறோம், நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு. ஏன்னா அது வேகணும் இல்லையா. 5 மினிட்ஸ் போகிறோம், அதுக்கு மேலே கூட வேகாது. 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும் இது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விடணும், அப்போ தான் அரிசி வேகும். மூடி போட்டு வேக விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு திட்டமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், தம் போட ஆரம்பிக்கணும். கரெக்டான மூடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆவி வெளியில் வராத அளவுக்கு நம்ம தம் போட்டால் தான்
நல்லாயிருக்கும். ரைஸு வெந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ளைனாக ஒரு தட்டு போட்டு தம் போட ஆரம்பிச்சிட்டேன். அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த இலைகளை புதினா கொத்தமல்லி இலை இருக்கலையே அதை தூவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டு அந்த இடிக்கல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட வச்சு வெயிட்டுக்காக தான், ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே சுவையான ஜூஸியாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக செய்து பாருங்கள். சுவையான தம் பிரியாணி, அது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியர்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக திண்டுக்கல் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்களேன், உடைச்சி விடும் பொழுது எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. நன்றி.